திண்டுக்கல் ஸ்டைலில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி. திண்டுக்கல் பிரியாணினாலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற அந்த பிரியாணி மசாலா தான். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 3 பிரியாணி இலை, 5-6 போல் முந்திரி, சாவித்திரி, கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, இதெல்லாம் சேர்த்து பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 கொத்து மல்லி இலை, 1 கொத்து புதினா இலை, இதை பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, கல்பாசி, நட்சத்திர சோம்பு, மராத்தி முக்கு, பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண அந்த பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் இதில் நம்ம 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு மட்டனை மட்டும் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். 2 கிளாஸ் அரிசிக்கு நான் இன்னைக்கு 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை மட்டும் ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து வரணும். ப்ரெஷர் போனதும் ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் மல்லி இலை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான். இதை ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.